தொடர்ச்சியாக இந்த மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டை பொறுத்தவரையில் மிகுந்த முக்கியத்துவம், ஒவ்வொரு மாநில தேர்தலும் பொறுத்தவரையிலும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் ஆகிய இரண்டு மாநிலங்களை பொறுத்தவரையும் தேர்தல் முடிவுகள் என்பது பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு அரசியல் குழப்பங்கள், குறிப்பாக ஜார்க்கண்ட் எடுத்துக்கொண்டால் அங்கு தொடர்ச்சியாக பல்வேறு கோரிக்கைகள் அந்த மக்களுக்கு இருக்கின்றன. குறிப்பாக வேலை வாய்ப்பின்மை, அதே போன்று பொருளாதார பின்தங்கிய நிலை, கல்வியில் பின்தங்கிய நிலை, மருத்துவம் பின்தங்கிய நிலை என தொடர்ச்சியாக மக்களுடைய அடிப்படை கட்டமைப்புகள் அங்கு மேம்படுத்தாத நிலையாக மக்களுடைய வாக்கு முடிவு என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று மகாராஷ்டிராவை பொறுத்தவரையிலும் மகாராஷ்டிராவில் அங்கு மக்களுடைய வாக்கு முடிவுகள் கணிப்புகள் என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிற மகாராஷ்டிரா பொறுத்தவரை 288 சட்டமன்ற தொகுதியில் உள்ளன. அதிலும் குறிப்பாக 145 பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த 145 அதற்கு மேற்பட்ட இடங்களை யார் பெறப் போகிறார்கள்? இந்தியா கூட்டணி பெறப்போகிறதா அல்லது பாஜக என்டிஏ கூட்டணி, குறிப்பாக மகாயுதி மற்றும் மகா விகாஸ் அகாடி என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு கூட்டணிகளுக்கு இடையான மோதல் என்பது அங்கு மிகவும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் யார் ஆட்சி பிடிக்கப் போகிறார்கள், ஆதிக்கம் செலுத்தப் போகிறார்கள் என்று எதிர்பார்ப்பு இருக்கின்றது. வாக்கு எண்ணிக்கை பணி ஏற்கனவே சரியாக 8 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் வாக்கு எண்ணிக்கை பணியானது தொடங்கியிருக்கிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதற்கு பிறகு இவிஎம்மில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு ஒவ்வொரு சுற்றுகளாக முடிவுகள் தெரிய வரும். கிட்டத்தட்ட ஒரு பிற்பகலுக்குள்ளாகவே அங்கு பெரும்பான்மை யார் பெறப்போகிறார்கள், யாருக்கு வெற்றி என்பது யாரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் அதே சமயத்தில் இழுபறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிலைமை எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். மகாராஷ்டிரை பொறுத்தவரையில் இழுபறி இருக்கக்கூடிய சூழல் உருவாகும் என்று கூட சொல்லப்படுகின்றது. அப்படி ஒருவேளை மகாராஷ்டிராவில் இழுபறி காணப்பட்டால் அதனுடைய நிலைமை எப்போது எப்படி வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் சாதகமாக மாறலாம் என்ற சூழல் தான் அதிகமாக இருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவிலேயே பெரிய மாநிலம் ஒன்றாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் ஆட்சி பிடிக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது. என்றால் 2019 தேர்தல் முடிவுக்கு பிறகாக கிட்டத்தட்ட 3 அரசு மாறி இருக்கிறது. 3 முதலமைச்சர்கள், 4 துணை முதலமைச்சர்களை கண்ட மாநிலமாக மகாராஷ்டிரா உள்ளது. இப்படியாக ஒரு அரசியல் குழப்பம் நிறைந்த மாநிலமாகவும் மகாராஷ்டிரா உள்ள இருக்கின்ற காரணத்தால் அங்கு நடைபெற்ற இந்த தேர்தல் என்பது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மகாராஷ்டிரை பொறுத்தவரையில் ஏற்கனவே கூறியது போல 288 தொகுதிகள் இருக்கின்றன. 288 தொகுதியில் 145 என்பது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பெரும்பான்மையான இடங்களை யார் கைப்பற்ற போகிறார்கள்? மகாயுதி கைப்பற்ற போகிறதா அல்லது மகா விகாஸ் அகாடி கைப்பற்ற போகிறதா என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.